நம்முடைய பரமர் ராட்சியத்துக்கும் சர்வ பூமிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்ந்திருக்கிற சகலத்தையும் தம்முடைய கரத்திலே வைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள மரணத்தை ஜெயித்த பிசாசின் கிரியைகளை அழித்த பாதாளத்திலிருந்து உயிரோடு எழுந்த சாத்தானின் தலையை சிலுவிலே நசுக்கின நமக்கு ஜெயம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருக்கு மகிமையான துதிபலியை செலுத்தி ஆராதனையை செலுத்தி அவர் நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய சத்தத்திற்காக தேவனுடைய வார்த்தைக்காக பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய சத்தியத்திற்காக வேத வசனங்களுக்காக உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக அவருக்காக செவி கொடுத்து காத்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய தேவ பிள்ளையாகிய சபையாகிய நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய கரத்திலிருந்து நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் தேவையான வரக்கூடிய தேவைப்படுகிற சம்பூர்ணமான பரிபூர்ணமான நிறைவான ஆசீர்வாதமாகிய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் நலனும் பாதுகாப்பும் இறங்கி வரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதுக்கு எதிராக தடைகள் உடைக்கப்படும். உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் சம்பூர்ணமாய் நிரப்பட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறியா? மகிழ்ச்சியா இருக்கிறியா இல்லையா? இன்னொருத்தர் கேட்பாங்க, எத்தனை சந்தோஷமாக இருக்கு. இப்படி சபையில் என்ன பண்ண கூடாது? யார் இப்ப சந்தோஷமாக இருக்க? சந்தோஷமா இருக்குமா? எங்க சந்தோஷமா இருக்கிறோம்? சபையில எங்க இருக்கிற சந்தோஷமா? அப்ப வீட்டுக்கு போனா நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சபையில எங்க இருக்கு? சபையில எப்படி இருக்கிறா? இங்க வந்துட்டு சந்தோஷமா தான் இருக்கணும். அல்லேலூயா. சபையில வந்துட்டு எப்படி இருக்கணும்? சந்தோஷமா தான் இருக்கணும். உன்னை சந்தோஷமா கர்த்தர் மாத்திடுவாரு. ஆமென். ஏனென்றால் நீங்க கர்த்தருடைய ஆவியான உலவர் இடம். எந்த பொல்லாத ஆவிங்க கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. நீ துக்கத்தோடு வந்தாலும் வேதனையோடு வந்தாலும் பிரச்சனையோடு வந்தாலும் நீ எவ்வளவு விதமான போராட்டத்தில் வந்தாலும் இங்கே உன்னை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவாரு. அல்லேலூயா. அப்ப வீட்டுக்கு போனா என்ன ஆயிடும்? கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அது என்னன்னா அதுக்கு பேர் தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. அதுக்கு பேரு உபத்திரவம். நமக்கு அதுக்கு பேரு உபத்திரவம். எதுவுமே சொல்றது அது என்ன பேரு? உபத்திரவம். அல்லேலூயா. உபத்திரவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வராமல் போனால் அவன் மாற முடியாது. உபத்திரவப்படும் பொழுது நீ அந்த உபத்திரவத்தையே நீ சிந்தித்தால் அந்த உபத்திரவம் உன்னை மேற்கொண்டுரும். நான் சொல்ற நல்ல கவனிக்கணும். நடக்கிற சூழ்நிலையை நாம் சிந்தித்தால் அதை தூக்கி தலைமையில வைத்துக் கொண்டால் அந்த உபத்திரவம் நம்மை மேற்கொள்ளும். அல்லேலூயா. உபத்திரவம் ஒரு மனுஷனை உருவாக்குகிறது. ஆமென். உபத்திரவம் ஒரு மனுஷனை அறிவாளியாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லும் போது நீ விசில் அடிக்கணும். என்ன அடிக்கணும்? விசில் அடிக்கணும். அப்படியே சத்தம் பறக்கணும். உபத்திரவம் ஒரு மனுஷனை ஞானவானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. உபத்திரவம் ஒரு மனுஷனை பலவானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. உபத்திரவம் ஒரு மனுஷனை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. உபத்திரவம் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துது. அல்லேலூயா. அப்ப அதனாலதான் அந்த பரிசுத்தவான் எழுதுறான், கர்த்தருக்கு பயந்தவன் எழுதுறான், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக என்ன பண்ணிட்டேன்? நானே வழி தப்பி திரிந்தேன். உபத்திரவம் ஒருவருடைய வாழ்க்கையில உனக்கு பிரச்சனை வராமல் இருந்தால், உன் குடும்பத்திலே உனக்கு போராட்டம் வராமல் இருந்தால், உன் வாழ்க்கையில உனக்கு சோதனைகள் வராமல் இருந்தால், நீ தேவனுக்கு பிரியமான ஒரு ஆளாக, சமுதாயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆளாக நிச்சயம் நீ நான் மாற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை உபத்திரவத்தின் குகையில கண்டுபிடித்தாரு. எங்க கண்டுபிடிச்சாரு? உபத்திரவத்தின் குகையில கண்டுபிடிச்சாரு.
வெள்ளியை புடமிடுகிறதை போல நம்மை அவர் புடமிடுவார். பொன்னை புடமிடுகிறதை போல கர்த்தர் நம்மை புடமிட்டுக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவப்படுவதற்கு முன் நான் என்ன எப்படி இருந்தேன்? வழி தப்பி போயிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் உபத்திரவத்தை நான் சந்தித்த பிறகு, அந்த உபத்திரவத்தை நேருகிற நான் சந்திக்கும் பொழுது, அந்த உபத்திரவம் என்னை நெருக்கும் போது, அந்த உபத்திரவம் என்னை உதைக்கும் போது, குடும்பத்தில் பிரச்சனை, வாழ்க்கையில குழப்பம், சமாதானம் இல்ல, கூட இருந்தவங்க பிரிவாங்க, நட்பா இருந்தவங்க பிரிவாங்க, சந்தோஷமா பேசினவங்க சண்டைக்கு வருவாங்க. இதுதான் வாழ்க்கையில உபத்திரவம். அல்லேலூயா. இந்த உபத்திரவம் இன்றைக்கு தேவ ஜனங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த உபத்திரவம் என்னை புரிஞ்சுக்கலாம். உபத்திரவம் எப்படி வேணா வரலாம் உனக்கு. அது உனக்கு வறுமையா இருக்கலாம், உபத்திரவம் உனக்கு வியாதியா இருக்கலாம், உபத்திரவம் குடும்ப சண்டையா இருக்கலாம், உபத்திரவம் உனக்கு பலவிதமான அவமானமா இருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். அதை சந்திக்க நீ நான் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். இந்த உபத்திரவம் உனக்கு வராமல் போனால், பிரச்சனை உனக்கு வராமல் போனால், ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகள் வராமல் போனால், நீ தகுதி உள்ள பாத்திரமா நீங்க நான் என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. அல்லேலூயா. அதனால சொல்றான், உபத்திரவத்தை நான் சந்திப்பதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்? வழி தப்பி போயிட்டேன். ஆனால் நான் உபத்திரப்பட்ட பிறகோ, அல்லேலூயா, அல்லேலூயா, நான் உபத்திரப்பட்ட பிறகு, உபத்திரவத்தை நேருக்கு நேர் நான் சந்தித்த பிறகு நான் யாரா ஆயிட்டேன்? உங்களுடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ணிட்டேன்? கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் உன்னை தகுதி உள்ள மனுஷியா மாற்றும். ஆமென். நல்ல புரிஞ்சு. உபத்திரவம் நல்லது எது, கெட்டது எது, நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போக கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எப்படி ஞானமா நடக்கணும், எப்படி அறிவா நடக்கணும், எப்படி புத்தியா செயல்படணும், எல்லாவற்றையும் உபத்திரவம் தான் நம்ம கற்றுக்கணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு. இங்க இருந்து கர்த்தர் எனக்கு என்ன இருக்குது? எல்லாருக்கும் அதை சந்திக்க நீ நான் என்ன ஆகணும்? ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? உண்டு, இல்லைன்னு சொல்ல. இயேசு கிட்ட வந்துட்டேன், இயேசு கிட்ட வந்துட்டேன், யாருக்கு வந்துட்டேன்? இயேசு கிட்ட இயேசு கிட்ட வந்துட்டேன். இங்க வந்தா உங்களுக்கு குளிரதான் செய்யும். அல்லேலூயா. இயேசு கிட்ட வந்துட்டேன், ஒண்ணுமே நடக்கும். நீ எப்ப வந்த உனக்கு நடக்கிறதுக்கு என்ன சார்? எப்ப வந்த? அல்லேலூயா. எப்ப வந்த? அவர் கண்ணு ஒண்ணு பார்க்கலையே. அவன் நீ நம்பறியோ? இங்க ஒரு கண்ணு, அங்க ஒரு கண்ணு நம்மளை பார்த்துட்டு கை தூக்காது. யார பார்த்துக்க? கர்த்தரை துதிக்கும் பொழுதே என்னுக்குள்ள இருந்து கர்த்தர் இறங்கி உங்ககிட்ட வந்து நான் பார்த்தேன். அல்லேலூயா. பொய்யே கிடையாது, உண்மை. பரலோகம் பார்த்துருக்கேன். எது பார்க்குது? பரலோகம் பார்க்குது. தேவதூதர்கள் சுற்றி இருக்கிறார்கள். தூதருக்கு முன்னாடி போய் சொல்லக்கூடாது. வாய்ப்பு சிக்கினால் சொன்னேன்னு அவருக்கு முன்னாடி முழங்கால் பணிந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது. உண்மையை தைரியமா பேசுறேன். நான் பார்த்தத, ஆவியில உணர்ந்தத, அங்க ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணு உங்களை பார்த்தத, என்னைக்குல இருந்து எனக்குள்ள இருந்து முன்னாடி ஒருத்தர் வந்தத நான் பார்த்து சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உபத்திரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. என்னை அடிப்பார்கள். என்ன சொன்னாரு? என்னை அடிப்பார்கள், என்னை கன்னத்தில் அறைவார்கள், என் மீது காரி துப்புவார்கள், என் தலையில கொட்டுவார்கள், வீதியில என்னை இழுத்து செல்வார்கள். அவர் சொன்னாரு, தன்னை பலியிடக்கூடிய, அந்த பலியை செலுத்தக்கூடிய ஒருவன், ஆட்டை பலியிடுகிறவன், அந்த ஆட்டை இழுத்துக் கொண்டு போகும்போது அது சத்தமிட்டு போகுமோ சத்தமிடாம போகுமோ நமக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல அவர் வாயை திறவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தர 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 தரவென்று எருசலேமின் வீதியிலே இழுத்து சென்றார்கள்.
சாதாரணமா இல்ல, சிலுவையோடு கூட ஒரு இழுத்து சென்றார்கள். அவர் சத்தத்தோட வாயை திறந்து ஒரு சத்தம் கூட போடல. அல்லேலூயா. என்னை விட்டுடுங்கள், என்னை விடுங்கள், என்னால் தாங்க முடியல, என்னால் சுமக்க முடியல, என்னால் இந்த வேதனையை தாங்க முடியல, உபத்திரத்தை தாங்க முடியல. ஒரு வாயை கூட என்ன பண்ணல. என்ன பண்ணார் அவர்? உபத்திரத்தை சந்தித்தார். யாருக்காக? யாருக்காக? தன்னை உபத்திரத்துக்கு உட்படுத்தினால்தான் இன்னைக்கு கர்த்தர் மகிமையா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். உபத்திரத்தை கர்த்தர் உனக்கு அனுப்புவாரு. உபத்திரவம் உன்னை சந்திக்க வரும். ஆமென். கர்த்தர் அனுமதியோடு வரும். நீ என் தாசன், நீ எனக்கு பிரியமானவள், எனக்கு தெரியும். இதை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரியும் நீ நம்பிக்கையா இருப்ப, நீ விசுவாசமா இருப்ப, நீ வைராக்கியமா இருப்ப, நீ விலக மாட்ட. யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். கர்த்தர் சொல்றார், எனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இன்னொருத்தருக்கு அது என்ன பண்ணா தெரியணும். ஆகவே அவன் உன்னை உபத்திரப்படுத்த நான் அனுமதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அவன் உபத்திரப்படுத்தும் போது நீயும் நானும் யாருக்கு சாட்சி நிக்கணும்? அல்லேலூயா. அவன் சொல்றான் ஒரு வார்த்தை, அவன் சொல்றான், அப்படித்தான் நாம விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என்ன சொல்லிருப்பான்? அவனை உபத்திரப்படுத்தின பிறகு அவன் என்ன சொல்லிருப்பான்? உபத்திரவம் அவனை சந்திக்கும் போது, மரணம் அவனை நெருங்கின போது, மனைவி தன்னை குற்றப்படுத்தின போது, எல்லாம் இழந்த பிறகு, நிர்வாணியா இருந்த பிறகு, விரும்பியாக இருந்த பிறகு என்ன சொல்லிருப்பான்? என்ன சொன்னான்? அவர் என்னை கொன்று போட்டாலும் கையில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் எப்படி பண்ண? யார் மேல் நம்பிக்கை இருப்பேன்? அவர் தான் எனக்கு முக்கியம், யார் எனக்கு முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. யார் முக்கியம் உனக்கு? யார் முக்கியம்? யார் முக்கியம்? கர்த்தர் முக்கியம். ஆமென். உனக்கு எனக்கு யார் முக்கியம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு எனக்கு எது முக்கியம்? உனக்கு எனக்கு எது முக்கியம்? சபை முக்கியம். என்னது? உனக்கு எனக்கு என்ன முக்கியம்? சபை முக்கியம். உனக்கு எனக்கு என்ன முக்கியம்? ஊழியம் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு எனக்கு எது முக்கியம்? ஊழியம். உனக்கு எனக்கு எது முக்கியம்? சபை. இப்ப இதுல நின்றுட்டோம்னா அவர் என்ன பாப்பாரு? நிக்கிறான், என் மகன் நிக்கிறான், என் மகள் நிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோதனைக்காரன் உன்னை விட்டு என்ன பண்ணிடுவான்? போயிடுவான். நல்ல புண்ணியம். உபத்திரத்தை சந்திக்க நீ தயாரா இருக்கணும். எடுத்து வாசி. உபத்திரம் தான் உன்னை பெரிய மனுஷனா மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நல்ல சிறந்த தலைவர்களாக ஆட்சி அதிகாரத்தை வந்து நீ பார்த்துக்க முடியும். உபத்திரப்பட்டார்கள், சிறைச்சாலைக்கு போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஆட்சி அதிகாரத்தை வந்தவங்க எங்க போனாங்க? முன்னாடி வரதுக்கு முன்னாடியே சிறைக்கு போனாங்க. சிறையிலே உபத்திரத்தை சந்தித்தனாலதான் எங்க வர முடியுது? ஆட்சிக்கு வந்து வர முடியுது. நல்லா புரியும். அப்போ உபத்திரத்தை நீ சந்தித்தால், உபத்திரத்தை சந்திக்க நீ துணிவு இருந்தால், உன்னை கத்து என்ன பண்ணுவாரு? உன்னை உயர்த்துவார், உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசி ஒரு வசனத்தை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 எடுத்து வாசிட்டு நம்ம செய்தி போயிடுவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12. நான் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12. இந்த வார்த்தை என்ன வார்த்தை? உண்மை உள்ளது. அல்லேலூயா. எந்த வார்த்தை உண்மை உள்ளது? ஆவியானவர் உன்னோடு கூட என்னோட கூட பேசுகிற வார்த்தை என்ன வார்த்தை? அது உண்மை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. அப்ப உன்னை உபத்திரவம் வாழ்க்கை இருந்தா அது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? பிரச்சனை வந்ததா, உனக்கு கஷ்டம் வந்தா, உனக்கு பலவீனம் வந்தா, வீட்டுல பல விதமான சிக்கல் வந்தா, அதெல்லாம் நல்லதா நல்லது இல்லையா? நல்லது. உபத்திரவம் வேதம் சொல்லுகிறது, உபத்திரவம் நல்லது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது? உபத்திரவம் நல்லது. ஆமென். இந்த மாதிரி உபத்திரவத்தை நீ பார்த்துட்ட,
ஏறி 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 போயிட்டே இருப்பேன். கைத்து சொல்லு, கைத்து உபத்திரத்தை நீ பார்த்துட்ட அப்படியே ஏறி 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 போயிட்டே இருப்பேன், மேல வந்துருவேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல உபத்திரம் வராது உங்க வாழ்க்கையில. இந்த மாதிரி நான் திரும்ப சொல்றேன், பல பேர் எனக்கு தெரியும் உன் தலை மேல கை வைக்கும் போது என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பிரச்சனை இருந்து நீ வெளியே வர்றது தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே பிசாசு உனக்கு தெரியும். சில பேர் தந்திரமா கத்து வச்சுக்கிறான். இப்போ தலைமையில கை வச்சோடனே உனக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி இருக்குது. இவன் சர்ப்பம். யார் சர்ப்பம்? வேறு சொல்ல சர்ப்பம் தந்திரம் உள்ளது. சர்ப்பம் என்னது? பரிசுத்த வேதம் சொல்ற சர்ப்பம் என்னது? அது தந்திரம் உள்ளது. இப்ப தலைமையில கை வச்சு சொல்றாரு, சகோதரி உனக்கு உன் மேல என்னக்குது? சர்ப்பத்தின் ஆவி இருக்குது. டொயம் 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 டொயன்னு ஆடுவேன். யாரு ஆடுவாரு? அவர் ஆடுவாரு. இப்படி தந்திரமா என்ன பண்ணிடுறான்? பல பேர் என்ன பண்ணிடுறான்? வாங்க அவருக்கு இடம் கொடுத்துருப்பாரு. தந்திரமா பல பேர் என்ன பண்றான்? சில பேர் எனக்கு அவர் வருவார், அவர் 7 அடி சர்ப்பமானது சில பேர் என்ன பண்ணுது? தந்திரமா வஞ்சிக்குது. யார் சர்ப்பம்? யார் சர்ப்பம்? இப்போ அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், ஊழியக்காரருக்கு வேலை என்னது? கத்த ஊழியக்காரர் என்ன வேலை கொடுத்தாரு? என் நாமத்தினால நீங்க என்ன பண்ணுவீங்க? தகிட்ட பேசுங்க. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீங்க. என் நாமத்தினால் வியாதிகள் என்ன பண்ணுவீங்க? குணமாக்கு. என் நாமத்தினால் கட்டுகள் என்ன பண்ணுவீங்க? உடைப்பீங்க. இதுதான் நம்ம கொடுத்தாரு. இதெல்லாம் அதிகம் யாரு கொடுத்துக்கிறாரு? ஊழியக்காரர் எதுக்கு? இப்ப நான் என்ன பண்ண தலைமை கவிச்சா உன் மேல இருக்கிற பொல்லாதவை என்ன பண்ணா? வெளியே போன. உன் மேல இருக்க கட்டு என்ன பண்ணா? உனக்கு இருக்கிற தலைவர் என்ன பண்ணா? நீங்க சகோதரி உனக்கு யாரோ என்ன பண்ணிட்டாங்க? பண்ணிட்டாங்க. யாரு? மந்திரவாதி. புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது நல்லா புரியாது உங்களுக்கு. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் வேஷம் தெரிந்து கொண்டு என்ன வேஷம்? பல 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 உஜாலா ஏரியல் சர்ப்பெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டான்? வெள்ள வெள்ளையாக்கி என்ன பண்ணிட்டான்? ஒரு ஊரை சுத்தி நிற்கிறான். என்ன பண்ணிக்கிறான்? ஒரு ஊரை சுத்தி நிற்கிறான். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எப்படி என்ன சொல்லுவாங்க? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நான் உங்களுக்கு கட்டு உடைக்கலாமா சிஸ்டர்? நான் ராத்திரி ஜெபம் பண்ணேன், கர்த்தர் உங்களை தான் காட்டினார். அப்படியா? கர்த்தர் உங்களை தான் என்ன பண்ணாரு? காட்டினாரு. இப்படி சொல்லுவான். இதுக்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க, நம்பாத, நம்பிடாது, நம்பி ஏமாந்து போயிடாது. உடனே சொல்லணும், எனக்கு கர்த்தர் உன்னை காட்டவே இல்லை. என்ன சொல்ல? எனக்கு உன்னை கர்த்தர் காட்டவே இல்லை, போயினே இரு. இப்படி பிசாசுக்கு நீங்க எடுத்துட்டா அவன் என்ன பண்றான்? உங்களை விட்டு ஓடிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிச்சுக்கோ. அதை வெளியேற்ற வேலைதான் ஊழியக்காரன் வேலை. உனக்கு அது பிடிச்சிருக்கு, உனக்கு இது பிடிச்சிருக்குது, உன்னை பயமுறுத்தி உன்னை நடுங்க வைத்து வீட்டுக்குள்ள போயிட்டான். வீட்டுக்குள்ள என்ன போகுது? வீட்டுக்குள்ள என்ன போகுது? வார்த்தை உடன்படிக்கை பெட்டி போகுது. உடன்படிக்கை பெட்டி உள்ள போச்சுன்னா என்ன இருக்காது? அங்க என்ன இருக்காது? பொல்லாதாவி நிக்க முடியாது வீட்டுக்குள்ள. ஆனா அவன் வீட்டுக்குள்ள போனவனே என்ன சொல்லிடுறான்? ஏதோ ஒண்ணு இருக்குது சிஸ்டர். என்ன சொல்லிடுறான்? ஏதோ ஒண்ணு சுத்தி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள உன்னை நிம்மதியா பாய் போட்டு தூக்க முடியுமா? நீ புத்திக்கிறியா? விஷயத்தை புத்திக்கிறியா? ரகசியத்தை புத்திக்கிறியா? ஊழியக்காரன் போனாக்கா இயேசு போய் நிக்கிறாரு. இயேசு போய் நிக்கிறாரு. அங்க இருக்கிற பிசாசு ஓடி வந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எங்களை வேதனைப்பட்ட ஏன் இங்க வந்த? கேட்சா இல்லையா? கேட்சா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு சொன்னாரு, நீங்க போய் என் நாமத்துல என்னத்தை துரத்துவீங்க? பிசாசு துரத்துவ. அப்ப யார் நாமத்துல போற வீட்டுக்குள்ள? உன் வீட்டுக்குள்ள யார் நாமத்துல வர? உன் வீட்டுக்குள்ள யார் நாமத்துல வர? இயேசுவை முன்னாடி அனுப்பிட்டு தான் பின்னாடி யார் வர்றது? நான் திரும்ப புரிஞ்சுக்கணும். என் வீட்டுக்கு ஐயா வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லாத. அவர் சொன்னாரு 2 நாள் 3 நாள் பேசும்போது சொல்லாரு, நான் கவனிச்சேன். அவர் நான் கவனிச்சேன் கூட பார்க்கல. அவரு பார்த்தா என்ன தெரியாது. அவர்கிட்ட யாரோ சொன்னாங்களாம், ஐயா என் வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டாரு அப்படின்னு யாரோ சொன்னாங்களாம். ஐயா வர மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஐயா இப்போ நீ இப்பெல்லாம் டெய்லி கூட வீட்டுக்கு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி திமிர் பிடிச்ச ஊழியக்காரன் கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்ககிட்ட புடுங்கிற ஊழியக்காரன் நான் கிடையாது.
நல்லா கவனிச்சுக்கணும். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள வரணும்னா யார முன்னாடி அனுப்பணும்? இயேசு முன்னாடி வரணும். இயேசு முன்னாடி வந்துட்டானா அப்போ உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்காது? வாயை வந்து பேச நான் செய்திக்கு போனவன். இயேசு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டானா அவர் சொன்னாரு, இயேசு சொன்னாரு, நான் எங்க இருக்கிறேன்னா யாரு இருப்பான்? நீ பேச மாட்டியா? வாயில உனக்கு நான் எங்க இருக்கிறேன்னா யாரு இருக்கிறது? அப்ப என் ஊழியக்காரர் எங்க இருக்கிறேன்னா யாரு இருக்கிறது? அப்ப நான் வீட்டுக்கு வந்தேன்னா கூட யார் வர்றாரு? அப்ப இயேசு ஏன் கூட வந்தானா வீட்டுக்குள்ள ஆவி இருக்குமா இருக்காதா? இருக்குமா? பிசாசு இருக்குமா? பிசாசு இருக்குமா? அப்ப எப்படி வந்து வீட்டுக்குள்ள பிசாசு எப்படி சொல்றாமா? எப்படி சொல்லுவான்? அப்ப அவனுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. என் கூட யார் வர்றா? யார் வர்றாரு? இயேசு சொன்னாரு, நான் தனித்தேன். எப்படி சொன்னாரு அவரு? நான் தனியா இல்ல, என் கூட யார் இருக்கிறாரு? என்னை அனுப்பின பிதா இருக்கிறாரு. இப்ப நான் சொல்றேன், நான் வீட்டுக்கு வரும்போது நான் தனியா வரல, என் கூட யார் வந்திருக்காரு? இயேசு சொன்னாரு. சாதாரண வரல, அந்த ஆவிதான் வீட்டுக்கு வருவேன். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆவிதான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். நான் ஜெபம் பண்ணா உங்க மேல கட்டு உடையணும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் ஊழியம். இதான் ஊழியக்காரர். தந்திரமா கதை பேசிட்டு வீட்டுக்குள்ள சேர்ந்துறாரு. எவங்கிட்ட போய் தலையை கொடுக்காத. ஆமென். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே. அல்லேலூயா. யாருக்கு உண்மையாரு? யாருக்கு உண்மையாரு? அவருக்கு உண்மையாரு, சபைக்கு உண்மையாரு, ஊழியக்காரருக்கு உண்மையாரு, வார்த்தைக்கு உண்மையாரு. ஆமென். அப்ப பரிபூர்ண ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? அந்த வசனத்தை படி. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 12 படி. இந்த வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை. மீதி உலகத்தை ஏகோனி இந்த வார்த்தை என்ன வார்த்தை? உண்மையான வார்த்தை. அப்ப மத்த வார்த்தை நல்ல நல்ல ஞானமாய் நடி. உபத்திரமும் உன்னை ஞானமான மாத்தணும். உபத்திரம் உன்னை அறிவாளியா மாத்தணும். உபத்திரம் உன்னை தகுதிப்படுத்தணும். புரியுதா சொல்லுங்க? எவ்வளவு எவ்வளவு உபத்திரம் பண்ணுகிறாயோ, இயேசு தன்னை எவ்வளவு எவ்வளவு உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ, எவ்வளவு எவ்வளவு தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேறு சொல்லி அவர் வானபரியந்தம் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு தன்னை தாழ்த்த 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 அவர் என்ன பண்ணாரு? வானபரியந்தம் உயர்த்தப்பட்டார். ஆமென். உன்னை தாழ்த்து மனசு வருதா? உனக்கு வருதா? வந்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. உபத்திரம் தான் உன்னை உயர்த்துமே தவிர உன் அறிவோ, உன் சுய புத்தியோ, வருமானமோ, படிப்போ, ஆசையோ என்ன பண்ணாது? அது உயர்த்தாது. எது ஒண்ணு உயர்த்தும்? உபத்திரம் தான் உயர்த்தும். பல எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது அப்படின்னு திரும்ப புரிஞ்சுக்கோ. மற்றவங்க மனுஷன் பேசுற வார்த்தை என்ன வார்த்தை கிடையாது. ஆமா, 1000 பேசுவான். என்ன பேசுவான்? 1000 பேசுவான். உனக்கு ஒரு சிம்பிளான சொல்லி வரேன், நீ புரிஞ்சுக்கணும். செய்தி போட்டோம் கேட்கட்ட சில பேர். உலகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அரசியல்வாதிகிட்ட ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? அரசியல் என்ன கிடையாது எல்லாம் இல்ல இல்ல இன்னொன்னு சொல்லுவாங்க. இல்ல 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 கூட்டணி சொல்லுவாங்க. கூட்டணி வைக்கிறது சொல்லுவாங்க. இன்னைக்கு சண்டை போட்டுமா ஒருத்தங்கிட்ட ஒரு கட்சி கிட்ட நாளைக்கு என்ன பண்ணிடுவான்? கூட்டணி வச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்ப அரசியல்ல என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு அடிச்சுக்கொண்டு 2 பேரும் நாளைக்கு என்ன பண்ணிடுவானுங்க? ஒன்னா கூட்டணி வச்சுக்கோங்க. ஏன் இன்னைக்கு அடிச்சுக்கணும் நாளைக்கு ஏன் கூட்டணி வச்சுக்கிறான்? ஏன் இதுக்கு முன்ன போய் ஏன் கூட்டணி வைக்கிறான்? ஏன் கூட்டணி வைக்கிறான்? என்ன மாதிரி ஏன் கூட்டணி வைக்கிறான்? ஜெயிக்க நேத்து கூட்டணி வைக்கிறான். 2 பேரும் இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க, நாளைக்கு ஒன்னா கூட்டணி வச்சுக்கிறானுங்க. ஏன் கூட்டணி வைக்கிறான்? ஜெயிக்கணும். எப்படியா என்ன பண்ணான்? ஜெயிக்கணும். அப்ப அடிச்சுக்கணும் இருந்தாக்கா, பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாக்கா, வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாக்கா ஜெயம் எடுக்க முடியாது. எப்போ ஒன்னா ஆகணும் அப்பதான் ஜெயம் பண்ணி கைது நல்லா புரியுதா? சொல்றது புரியுதா? வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாக்கா உன் குடும்பம் என்ன பண்ணாது? பேசு பேசு. குடும்பம் என்ன ஆகுது? மேல வராது. என்ன வராது? குடும்பம் என்ன வராது?
மேல வராது. எப்போ ஒண்ணா ஆவறீங்களோ, எப்போ ஒருமனம் வருதோ, எப்போ கூட்டணி வருதோ அப்பதான் நீ ஜெயிப்பே. கைதறி கதமை உனக்கு எப்படிலாம் புரிய வேண்டியதா இருக்கு. எப்படிலாம் புரிய வேண்டியதா இருக்கு. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. எப்படின்னா நான் இல்ல, நாம் எதுவும் சொல்றேன். சொல்ல நாம், சொல்ல நாம், நாம் நல்ல ஒண்ணாயிட்டீங்களா? இப்ப நாம யாரு? நாம இப்ப நாம சொல்ல, நாம் சொல்லு. இப்ப நாம் அவரோடு கூட, யாரோட கூட? யாரோட கூட? இயேசு கிறிஸ்துவோடு கூட. ஹalleluya. இப்ப இந்த மைக் மைக் அந்த மைக் மைக் பில்லா பில்லா ஊர்ல போகுது. இப்ப நீ ஆயத்தமாயினா யார் கூட இப்ப நீ ஒண்ணா போற? யார் கூட ஒண்ணா போற? யார் கூட ஒண்ணா போற? இயேசு கூட ஒண்ணா ஆகணுமா? அப்படியே பார்க்காத. யார் கூட ஒண்ணா ஆகணும்? நீ யார் கூட ஒண்ணா ஆகணும்? இது நீ, இது நீ, இது அவரு. கை தட்டி கை தட்டி நான் ஒண்ணுப்பா ஒண்ணா ஆகணும். ஹalleluya. ஆவுதா? 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 நீ தனியா இருந்தாக்கா கிரி செய்ய முடியுமா? இயேசு கூட இருந்தானா என்ன பண்ணலாம்? இயேசு கூட இருந்தானா உபத்திரத்தை ஜெயம் அடிக்கலாமா? ஹalleluya. ஹalleluya. இப்ப வேதம் சொல்லுதா அவரோடு கூட நாகணுமா? அவரோடு கூட நாகணுமா? சீக்கிரம் செத்துலாமா? செத்து செத்து போய்க்கலாம். செத்து செத்து விளையாடலாமா? வா செத்து செத்து போ, செத்து செத்து விளையாடலாம் சொல்லலாமா? செத்து செத்து விளையாடலாம். அவரோட கூட ஆகணுமா? அவர் கூட என்ன ஆகணுமா? நம்ம எப்ப சாப்பிடுற? எப்ப சாப்பிடுற? செத்தியா இல்லையா? எத்தனை பேர் செத்த? எத்தனை பேர் சாப்பிட்டு ரெடியா இருக்க? செத்தவங்களா கை வைத்தாத, செத்தவங்களா கை வைத்தாத. எத்தனை பேர் சாப்பிட்டு ரெடியா இருக்க? அதே உங்களுக்கு கை தெரியும். அவரோடு கூட மரித்தோமானால் ஏன் சாப்பிடணும்? ஏன் மரிக்கணும்? ஏன் ஞானசாமி போகணும்? புரியுதா? ஏன் ஞானசாமி சொல்றான்? ஏன் ஞானசாமி உடனே எடுத்தான்? சத்தியவசத்தை சேர்த்த உடனே ஏன் ஞானசாமி எடுத்தான்? அவன் என்ன ஆவறான்? தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவரோடு கூட நான் மரித்தோமானால், திரும்ப சொல்றேன், நீ மரிக்காத வரைக்கும் நீ ஜெயம் அடிக்க முடியாது. ஆமென். இப்ப ஞானசானம் மாத்திரம் மரிக்கிறது கிடையாது. உலக வாழ்க்கையில என்ன பண்ணீங்க? மரிக்கணும். ஹalleluya. ஹalleluya. மாமிச பலத்தை என்ன பண்ணா? ஜெயிக்கணும். ஆமென். ஹalleluya. ஒரு வசனம் இங்க வரது கரெக்டா இருக்கும். இந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் சொல்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசி. மாம்சத்தின்படி பிழைத்தார். நீ எப்படி வாழ்றாங்க சில பேரு? எப்படி வாழ்ற சில பேரு? ஆமா, என்னென்னமோ போய் சொல்றான், என்னென்னமோ அநியாயம் பண்றான், என்னென்னமோ அக்கிரமம் பண்றான், என்னென்னமோ திரும்புல பண்றான், திருட்டுத்தனம் பண்றான், போய் பேசுறான். ஆனா அவன் தான் எனக்கவனி கொஞ்ச நேரம் என்னென்னமோ அநியாயம் பண்றான், எவ்வளவோ தீமை செய்யறான், எவ்வளவோ திருட்டுத்தனம் பண்றான், அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான். ஆனா நமக்குள்ள ஒரு வேதனை இருக்குது. அவன் எப்படிதான் இருக்கிறான்? நல்லா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறான். நான் கத்துறேன் என்னத்துக்கு வந்துடுமா சொல்லலாம். சில உபவாசம் போடுறேன், முட்டி போட்டு கதறேன், கையை தட்டி பாடுறேன், ஞாயிற்றுக்கிழமை சமைக்க போறேன், செவ்வாய்க்கிழமை செப்பத்துக்கு போறேன், வெள்ளிக்கிழமை அபிஷேகம் போறேன், எல்லாத்துக்கும் போறேன். ஆனா என் வாழ்க்கை மட்டும் எப்படி இல்ல? என் வாழ்க்கை எப்படி இல்ல? ஹalleluya. இப்ப வேதம் சொல்லுகிறது படியா? மாம்சத்தின்படி பிழைத்தார். அப்படி என்ன இருக்குது? அவர் பேச பேசி வந்து அந்த ஆங்கிலம் நல்லா இருக்கும். ட்ரங்கால பண்ணிக்கிறேன். அப்ப மாம்சத்தின்படி பிழைக்கிறவன் அவனுக்கு சாவு நிச்சயம்.
அல்லேலூயா. இப்ப நீ சொன்னவனே கைத்தட்டி ஆர்ப்பரிங்க. பரலோகம் பார்த்துருக்குது. சாதாரணமான வார்த்தை இல்லை. ஆகிய நம்மகிட்ட பேசினதெல்லாம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய ரகசியங்களை கண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மாமிசத்துப்படி வாழ்ந்தால், மாமிசத்துப்படி பிழைத்தால், மாமிசத்துப்படி ஆசீர்வாதத்தை தேடினால் என்ன வரும்? சாவிகள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தார். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நானும் பிழைப்போம் என்று நம்பிக்கை. ஆமென். அப்ப அந்த சரீரம் கொண்டு வரக்கூடிய பொல்லாத பலவீனத்தை ஜெயமெடுக்கணும். ஆமென். இங்கதான் வரும், எல்லாம் எதுதான் வரும்? சரீரம் தான் வரும். சரீரம் யாருடையது? பிசாசின் கட்டுப்பாடு. இது மாமிசம், இது மண். மண் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த மண்ணை குத்த குடைய கிண்டி கிழிக்க யாருக்கு அதிகாரம் இருக்குது? அவன் தூண்டுவான். அவன் தூண்டும் பொழுது நாம் அதில் என்ன பண்ணக்கூடாது? அந்த சரீரத்தின் செய்கைகளை எதிர ஜெயமெடுக்கணும். ஆவியினாலே. அல்லேலூயா. ஆவியினாலே நீ ஜெயமெடுத்தால் நீ நான் என்ன பண்ணுவான்? பிழைப்போம். ஆமென். இப்ப நம்ம பிழைக்கிறதுக்கான வழி, பிழைக்கணும், நம்ம வாழணும், அதுக்கான வழிதான். இப்ப எங்க வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அல்லேலூயா. இப்ப அவரோடு கூட நான் மரித்தோமானால் அவரோடு கூட என்ன பண்ணுவான்? இப்ப அவர் உயிரோடு இருக்கிறாரு இல்லையா? எப்படி உயிரோடு இருக்கிறாரு? கட்ட சொல்லுங்க, எப்படி உயிரோடு இருக்கிறாரு? இல்ல இல்ல இல்ல, எனக்கு சரியா வர்ற வார்த்தை, சரியா வரணும், இது ஓடல, சரியா வர்ற வார்த்தை. எப்படி உயிரோடு இருக்கிறாரு? எப்படி உயிரோடு இருக்கிறாரு? நான் கேட்கிற ரகசியம் உங்களுக்கு புரியுதா? வார்த்தையில உயிரோடு இல்ல இல்ல இல்ல, நல்லா புரியும். எப்படி இப்ப நான் சொல்றது கொஞ்சம் வசனத்திலே கொஞ்சம் இருக்கும். நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட என்ன பண்ணுவான்? இப்ப இயேசு எப்படி உயிரோடு இருக்கிறாரு? அது மேல, அதுக்கு மேல நான் அங்க போறேன். எப்படின்னா நான் என்ன சொன்னா அவர் செத்து அப்ப நீ செத்தா, நீ செத்த, நானும் செத்தா உயிரோட வருமா வர மாட்டோமா? வர மாட்டோமா? நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அதுக்குதான் இந்த வாழ்க்கை. எதுக்குதான் இந்த வாழ்க்கை? அதுக்குதான் நாத்திகமாக வரும். ஆமென். நீ செத்தினா, உலகத்துல செத்தினா யார் கூட வாழ்வ? யார் கூட வாழ்வ? நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இன்னொரு வாழ்க்கை தான் உலகத்துல சொல்லிட்டான். 7 ஜென்மம். எந்த ஜென்மம் கிடையாது, ஒரே ஒரு ஜென்மம். இந்த ஜென்மம் தான். என்ன ஜென்மம்? 7 ஜென்மம்னா யாருக்கு? நான் காக்காவா வருவேன், நான் குருவியா வருவேன், பித்ருக்கு வருவேன், கீ கத்துவேன், எனக்கு சோறு வைய, வட வைய, அதெல்லாம் கிடையாது. காக்கா தான், காக்கா தான், குருவி தான், நாய் தான், சிங்கம் தான், யானை தான். அது அப்படி இருக்குது. செத்து போன எப்படி காக்காவா மாறிடுவாரு? முடியுமா? மனுஷன் ஒரே முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்ட நியமனம். இதை மாற்ற முடியாது. அல்லேலூயா. வந்தார். யார் வந்தாரு? செத்து போனவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க? காக்காவா மாட்டாராம். வந்து ஜன்னல்ல நிக்கிறாராம். அப்படி அது பார்த்துட்டு வந்தாரு, ஜன்னல்ல நின்னாரு. யாருமே என்ன கூப்பிடலன்னு போயினே தரான். சும்மா கதை ஒண்ணு தெரியும். செத்து போனவங்க ஞாபகம் வச்சுன்னு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இன்னைக்கு ஒரு செத்தர, அன்னைக்கு தின்றது கிடையாது எதுமா. ஆமென். அல்லேலூயா. தண்ணி கூட குடிக்காத, மூல போட்டு தூக்கிடு. என்ன பிரயோஜனம்? அதனால என்ன பிரயோஜனம் இருக்குதா? செத்து போனவர் வந்து பக்கத்துல மாமா ஆரீரோ ஆராரோ தாலாட்டு பாடுற நல்லா தூங்கன்னு சொல்லுவாரா? எனக்காக நீ சாப்பிட போகிறமா, அண்ணன் தண்ணி குடிக்கிறதில்லம்மா, வாயில தண்ணி வைக்கிறதில்லம்மா, நல்லா தூங்கன்னு சொல்லுவார். அவனை தாளாட்டு வரா? எப்படி இருந்தா? அல்லேலூயா, அல்லேலூயா. செத்தவர்கள் நாம் செத்தாலும் உயிரோடு எழுந்திருக்கிறோம். நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம். அதுதான் வாழ்க்கை. நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட என்ன பண்ணுவான்? பிழைத்திருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால்
இயேசு எப்படி பாடுகளை சகித்தாரோ எனக்கு உபத்திரம் வரும், என்னை அவசரம் இந்த ஆலயத்தை உடைப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயம் எது? எது ஆலயம்? இந்த சரீரமாகிய ஆலயம். இயேசு சொன்னார் இந்த ஆலயத்தை உடைப்பார்கள். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி. அப்படின்னா அர்த்தம் ஒரு எலும்பு மேல் ஒரு எலும்பு இல்லாம போயிடுவாங்க. இந்த கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இந்த ஆலயத்தை இடித்து போடுவார்கள். அவர் சொன்னார் இதை அவர்கள் இடிப்பார்கள் 3 நாளிலே நான் கட்டி எழுப்பி கையை தெரிவிக்கிறேன். 3 நாள் எழுப்பினார்கள். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி ஆவியானவர் சொல்றாரு, சொல்லு என் சத்துருவே, சொல்லு நல்லா 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 எல்லாம் பின்னாடி இருக்கும், நல்லா வாயை திறந்து என்ன சொல்லு, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாத. சிச்சில சொல்லு, சிச்சில சொல்லு, சிச்சி. சரி 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 நல்லா நல்லா கத்துக்கிட்டா பார்க்கலாம். சரிங்களா இல்லையா? எதுக்கு விடுதலை ஆவறதுக்கா? எதுக்கு விடுதலை ஆவறதுக்கு? பாத்துக்கிறேன் இல்லையா? நீ பாத்துக்கிறேன் இல்லையா? நல்லா மூச்சு வாங்கணும், இறுதி நல்லா ஹார்ட் பீட் நல்லா போடுறதுக்காக அவன் வசதி படுத்தலாம். பார்க்கல போய் என்ன பண்றான்? போய் பார்க்கல போயிட்டு என்ன பண்றான்? சீக்கிரம் இப்ப நீ சரி, நீ சரி. யாருக்கு யார் வைக்கப்பட்ட? யார் வைக்கப்பட்ட? யார் வைக்கப்பட்ட? நல்லா புரியுது. என் சத்துருவே, என் சத்துருவே, அப்படியே நட்டிக்கு ஓடினான். சொல்லாதவன். அல்லேலூயா. சொல்லு சொல்லு என் சத்துருவே. சரிப்பா, நீ காமெடி பண்ற நினைப்பாங்க. நீ காமெடி பண்ணல, நீ கராரனால. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆளு. ஆமென். அவர் ஜெயம் எடுத்து நீ ஜெயம் எடுக்க பாரு. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தர் என்னை பார்த்துப்பார். அல்லேலூயா. சொல்லு நான் இருளில் இருந்தாலும், நான் இருளில் இருந்தாலும் என்னை சுற்றிலும் கர்த்தர் வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. கைதட்டி கர்த்தரை ஏமாசாவா. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் விட மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். ஆமென். சும்மா உன்னை உபத்திரப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிடுறோம்? தூக்கி எடுத்துக்கிறார். ஆமென். வசனத்தை நிறைவு பண்ணுங்கப்பா. நாம் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார். இல்ல அப்படியே அந்த வசனத்தை 12 திரும்ப படி. அவரோடு கூட பாடுகளை செய்வோம். அவரோடு கூட என்ன பண்ணா? அவரோடு கூட என்ன பண்ணா? என்ன பண்ணீங்க? செவ்வாய் இது ஒரு கஷ்டமா தான் இருக்கும். சில பேர் கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன், வேலைக்கு போறவங்க பிரச்சனை கிடையாது. வேலைக்கு போகாத நாம எங்க வரணும்? செவ்வாய்க்கிழமை வந்து இங்க என்ன பண்ண போறோம்? வந்து என்ன பண்ண போறோம்? சபைக்காக நான் சகோதர சகோதரிக்காக என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. வரமாட்டேன் இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வரமாட்டேன் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். இது யார் மேல் விழுந்த கடமை? உன் மேல விழுந்த கடமை. ஆமென். கர்த்தர் உங்களோட தான் பேசிக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு என்ன பண்ணினா? வந்துடணும். வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரிய வேலை சரி, கைதறி கருத்து வெள்ளிக்கிழமை கர்த்தர் பெரிய வேலை செய்ய. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை வரதும், வெள்ளிக்கிழமை வரதும், ஞாயிற்றுக்கிழமை வரதும், இப்படி ஊழியத்துக்கு வரதும் நல்லா புரிஞ்சு பாரு. நம்ம செய்யற சுவிசேஷ ஊழியத்தை போல இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே சரி, கைதறி கருத்து நல்லா கருத்து. அதுக்கு கர்த்தருக்கு பெரிய மகிமை. அது உங்களுக்கு கொடுத்த பெரிய மகிமை. நிச்சயமாக உங்கள் ஒவ்வொரு பேரும் பரலோகத்தில் எழுதப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். என் நாமத்தை புறஜாதிகள் மத்தியிலே எவன் ஒருத்தவன் உயர்த்துகிறானோ, அறிக்கப்படுகிறானோ, தூதனுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக அவன் நாமத்தை நான் மகிமைப்படுத்த கர்த்தர் சொல்றேன். ஆமென். நீ மகிமைப்படுத்திட்ட, நீ மகிமைப்படுத்திட்ட. அதனால உன்னுடைய நாமத்தை, உன் பேரை கர்த்தர் என்ன பண்றாங்க? உயர்த்தி வச்சுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பல பேரு என்கிட்ட போன் பண்ணி உங்க ஊழியம் மகிமையான ஊழியம், எவ்வளவு பேர் பேச, எவ்வளவு பேர் ஊழியக்காரன் இப்பெல்லாம் ஊழியக்காரன் தான் பேசுறாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு ஆமென். அவ்வளவு மகிமையா நம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அது அழகா எடுத்து போடுற சேவான கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அந்த ஆவியிலே இருக்கணும். எந்த ஆவியிலே இருக்கணும்? அதே ஆவியிலே இருக்கணும். அதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். வசந்து வாங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோம். பாடுகளை
பாடுகளை சகிக்கணும். வர்றது கஷ்டமா தான் இருக்கும். 8 மணிக்கு வர முடியுமா, வர முடியாதா? நான் கேட்கிறேன், 8 மணிக்கு முடியுமா முடியாதா? ஏன் வர முடியல? 8:30 மணிக்கு வர முடியலையே, ஏன் வர முடியல? கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் அதை பார்க்காமல், சிரமத்தை பார்க்காமல், குடும்பத்தை பார்க்காமல், எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு நல்ல நான் திரும்ப சொல்றேன், 6 மணிக்கு ஏண்டா கூட 8 மணிக்கு எங்க வந்துடலாம். 6 மணிக்கு ஏண்டா கூட இப்படி நான் சொல்ல மாட்டான், 4 மணிக்கு தான் சொல்றேன். நான் உங்களுக்கு அட்வான்ஸ் சொல்றேன், நீ 6 மணிக்கு ஏண்டா கூட 8 மணிக்கு இங்க வந்துடலாம். ஏன் வர முடியல? ஏன் வர முடியல? அப்ப இது கஷ்டமா தான் இருக்கும். இது உபத்திரமா இல்லையா? இது உபத்திரமா இல்லையா? இதெல்லாம் கஷ்டம். சிலக மரத்தை மெடிக்க மரத்தம், நாட்டிய மசிக்க மரத்தம், இதெல்லாம் நமக்கு கஷ்டமா தான் தெரியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அல்லேலூயா அல்லேலூயா, நீ கஷ்டப்படுகிறதை, நீ நெருக்கப்படுகிறதை, நீ பிரச்சனைப்படுகிறதை, உபத்திரப்படுகிறதை, நீ வேதனைப்படுகிறதை, அவமானப்படுகிறதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தெய்வம் அவர் அல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுவேன். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் எழுதுவோம். 22ஆம் சங்கீதம் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டா உனக்கு அது தைரியமா இருக்கும், நம்பிக்கை இருக்கு. எடுத்து வாசி. 24ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கிறோம். டக்குனு நம்ம உட்கார முடியா? உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் என்ன மாட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா. நானா வந்து சகோதரர் விஜய் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கும். ரொம்ப ஒரு பண்றது, அவருடைய சாப்பாடு அவர் செஞ்சுக்கிறது, அவர் துணி துவச்சிக்கிறது, சோறாக்குறது, நல்ல பிரியாணி தான் செய்வார். அவர் சாப்பிட்டு வந்தாங்க சொன்னாங்க. அல்லேலூயா. எப்படி அதோடைய கிருபையில கர்த்தர் வெளிச்சமாகிறார் அவருக்கு. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு தெரிந்தோ கொஞ்சம் தெரிந்தோ அதெல்லாம் இல்லை. கர்த்தர் அவருக்கு வெளிச்சமா இருந்து, கர்த்தர் ஞானத்தை கொடுத்து, அவர் வேலையை அவர் சுயமாய் செய்து கொள்ள யாருடைய உதவி இல்லாம இந்த உபத்திரத்தையும் அவர் பொறுத்துக்கினேன். இப்படிலாம் அப்படி இருக்கிறாங்க சில பேர். யாருக்கு சாட்சியா? கர்த்தருக்கு சாட்சியா. அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப நாம் அவரோடு கூட என்னத்தை சகிக்கணுமா? பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன பண்ணுமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆளுங்க சிவனை எங்க? பரலோகத்துல போய் என்ன பண்ணுவோம் நம்ம? அங்க ஆளுகை செய்வோம். ஆமென். எங்க போறோம்? எங்க போறோம்? எங்க போறோம்? எங்க போறோம்? எங்க போறோம்? எப்ப சொல்ற பரலோகம் போவனே எங்க போவான்? இப்ப இந்த உலகத்துல உபத்திரத்தை நீ சந்திச்சினா, இந்த உலகத்துல பாடுகளை ஏற்றுக்கொண்டால், இந்த உலகத்துல நீ துக்கங்களை சுமந்தா, கர்த்தருக்காக பாடுகளை சகித்தா, அவரோடு கூட மரித்தா, எங்க இருப்ப? எங்க இருப்ப? சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆவி எங்க போயிடும்? சரீரம் மண்ணுக்கு, ஆனா ஆவி எங்க போயிடும்? அல்லேலூயா அல்லேலூயா. வாருமையா போதகரே, வந்தென்னிடம் தங்கீரும். அல்லேலூயா அல்லேலூயா. சேருமையா பந்தியினில், சிறியவரா எங்களிடம். அல்லேலூயா அல்லேலூயா. வாருமையா பாடுகளை சகித்தோமானால் அவரோடு என்ன பண்ணுவான்? வசந்த முடிங்கப்பா. அவரோடு கூட என்ன பண்ணுவான்? ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தார். அல்லேலூயா அல்லேலூயா.
இதான் சொன்ன ஏசு கிட்ட போனேன் எதுக்கு கிட்ட போனேன் ஏசு கிட்ட போனேன் ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் எனக்கு பிரச்சனையே வந்தது எப்படி நாயிடா அதனால பயந்தீங்க சில பேர் என்ன பண்றது இல்லை ஞானஸ்நானம் எடுக்கிறது இல்லை சில பேர் பயந்து என்ன பண்றது இல்லை ஞானஸ்நானம் சில பேர் என்ன பண்றது இல்லை எடுக்கிறது இல்லை அல்லேலூயா என்ன சொல்லி கொடுத்துட்டான் உலகத்தில் அப்படி பண்ணிவிட்டான் ஞானஸ்நானம் எடுத்தா உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருமா அல்லேலூயா ஞானஸ்நானம் எடுத்து இதெல்லாம் சொல்ல மறந்துட்டான் ஞானஸ்நானம் எடுத்து நீ கரை ஏறணும்னு பரிசுத்த ஆவியானவர் மேல் வருவார் அதை மறந்துட்டான் அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளதான் எது எடுக்கணும் ஆனா இவன் என்ன சொல்லிட்டான் நீ ஞானஸ்நானம் எடுத்தினா உனக்கு பிரச்சனை கஷ்டம் எல்லாம் வந்துட்டான் அதனால ஞானஸ்நானத்துக்கு வானாயா ஐயா இப்ப வானாயா எல்லாம் நடக்குது என்ன நடக்குது எல்லாம் நடக்குது அப்புறமா வர நீ வரவே வர அப்புறமா என்ன பண்ணுவானா நீ அப்புறமா வரும்போது இப்பறமா இருக்கிறவரு அப்புறமா போயிடுவாரு எங்க போயிடுவீங்க நீ அப்புறம் வருவ இவர் இப்ப இருக்கிறவரு என்ன பண்ண மாட்டாரு அங்க போயிடுவாரு அல்லேலூயா அல்லேலூயா கதவு பூட்டப்படும் திறக்கப்படாது ஆமென் கதவு என்ன பண்ணா பூட்டப்படும் வந்துட்டப்பா கதவை திறங்கப்பா நீ யாரு வெளியே போன ஆமென் அல்லேலூயா ஜாக்கிரதை படிங்க வசனம் நாம் அவரை மறுதலித்தால் அல்லேலூயா எப்படி மறுதலிக்கிறது அடுத்த வாரம் மறுதலிக்கிறது அடுத்த வாரம் உனக்கு அதுக்கு விளக்கம் அடுத்த வாரத்துக்கு இப்ப வசனம் முடிக்கும் டைம் ஆச்சு நாம் மறுதலித்தால் அவரும் நம்மை ரொம்ப போச்சு இந்த மனுஷன் நல்லவர் நான் பார்த்தேன் ஏசு நல்லவன் சொல்லிட்டானா இல்லையா ஏசு நல்லவரா இல்லையா நல்லா போச்சு அடுத்த வாரத்துல இங்க 2 போட்டு தத்தனை இது நல்லா புரியுதா எங்க 2 போட்டு இங்க 2 போட்டு என்ன பண்ணா ஆமா நல்லா புரியுது மாமிசப்படி பிழைத்தாலும் பண்ணுவீங்க நீங்க ஆவியினாலே சரீரத்தை செய்கைகளை அழித்தா பிழைப்பீர்கள் கர்த்தர் பிழை போட்டுவார் அதாவது பிரயாசப்படணும் முயற்சி உலகத்தை சொல்ல முயற்சி திருமணியாக்கம் கேளுங்கள போது உங்களுக்கு என்ன பண்ணா ஆமா தேடுங்கள போது தட்டுங்கள போது உங்களுக்கு நீ கேட்கறது கிடையாது தேடுறது கிடையாது தட்டுறது கிடையாது நீயா போய் நீயா வர அப்படின்னா எனக்கு டைம் இல்லை எனக்கு நேரம் இல்லை எனக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நீயே சொல்றது ஆனா நீ என்ன பண்ண நீனா கேட்கல தட்டல கேட்டு பார்த்தா தரல தட்டி பார்க்கலாம் லேலுயா அதுக்கு நான் வழி என்ன பண்ண கத்துற கண்டிப்பா தரல ஆமென் லேலுயா ஆமா வாயாடி வானான்னு சொல்லிட்டேன் வாயாடி சும்மா சபைக்குள்ள வாரி சும்மா பேசி கூப்பிடுறதே இல்லை வாயாடி சும்மா எழுதி பேசி இப்படிப்பட்ட ஆகலாம் கூட லேலுயா நல்லா புரிஞ்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு முக்கியமான நாள் அதை கூட விட்டா ஆமென் லேலுயா நீ அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை இது நடக்கணுமா சொல்லி கூட சொல்லிட்டாங்க ஏசு எப்படிப்பட்டவர் நல்லவர் அவர் நல்லவர் தான் மறுதலிப்பார் எப்படி சொல்லுது நீ மறந்தா அவர் என்ன பண்றது அப்ப நாம என்ன பண்ண முடியாது லேலுயா மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ சொல்லு மறப்பேனோ மறந்து போவேனோ
அவர் நம்ம என்ன பண்ணுவாரு? மறுதலிப்பார். ஆமென். இந்த இறுதியும் நமக்கு வேணும், இந்த சிந்தை நமக்கு வேணும். அவரோடு கூட பாடுகளை சகிக்க நாம் ஆயத்தமாயிருப்போம். அவரோடு கூட மரிப்போம். அவரோடு கூட என்ன பண்ணுவோம்? ஆளுகை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் உன்னை உருவாக்குகிறது. உபத்திரவம் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உபத்திரவம் என்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. உபத்திரவம் என்னை உயர்ந்த நிலைமைக்கு, நீ சொல்ல மாட்டியா? வாய்த்தவங்க சொல்லு. உபத்திரவம் என்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அதனாலதான் உபத்திரத்தை கர்த்தர் உனக்கு தராரு. அதை சகித்தால் அவரோடு என்ன பண்ணுவோம்? நம்ம அவருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் அதை பொறுமையோடு சகித்தார். அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடிப்பார்கள், இதை 3 நாளைக்குள்ள என்ன பண்ணுவானே அதை கட்டி எழுப்புவார். ஆமென். உன்னை இடிப்பார்கள், உன்னை உதைப்பார்கள், உன்னை குத்துவார்கள், உன்னை நோக்கடிப்பார்கள், ஆனால் இந்த ஆலயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுங்க, இக்காலத்தின் பாடுகள் நம்ம என்ன செய்யலாம்? ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடிப்போம். அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. நல்லா கேட்டுட்டு, இந்த லேசான உபத்திரவம் என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு நீங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.